இங்க பாரு கேபி, என்ன வேணான்னு சொல்லிட்டு எதிரியோட காதல் தான் முக்கியம்னு ஓடிப்போன பூமி பேரை சொன்னா எனக்கு பொதுவா கோபம் வரும். ஆனா நீ சொல்றதுனாலதான் எனக்கு இப்ப கோபம் வரல. எதனாலனா நான் ஒன்னு கொல்லணும்னு நினைச்சேன். அதனாலதான் நீ என்ன தண்டிக்க போறியோன்னு நீ கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன். நீ தாராளமா எனக்கு தண்டனை கொடு, நான் அதை ஏத்துக்கிறேன். இல்லைன்னா அதை விட்டுரு. அந்த தண்டனைய என் தங்கச்சி மீரா கையாலே அனுபவிக்கிற. இப்போ நீ சொல்ற எதுவுமே என் மண்டையில ஏறாது கேபி. ஏற்கனவே மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். என்னால இந்த வலியை தாங்க முடியல. நான் வரேன். இல்லைங்க, ஆனா ஏன் பொண்டாட்டி கையால நீங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? என்ன இப்படி கேக்குற கேபி? நான் உன்னை கொல்ல நினைச்சேங்கிற உண்மை மீராக்கு தான் தெரிஞ்சு போச்சே. மீராவுக்கு என்ன தெரியும்? நான் மீரா கிட்ட எதுவும் சொல்லலையே. இங்க பாருங்க மச்சான், உங்களை மாதிரி அவசரப்பட்டு கோவப்படுறது, தேவையில்லாம வார்த்தைகளை விடுறதுலாம் எனக்கு வராது. நான் ஒத்துக்கிறேன் கேபி, நீ உண்மையிலேயே என்னை விட ரொம்ப நல்ல மனுஷன். என் தங்கச்சிக்கு இந்த உண்மை தெரியாதுன்னு சொல்லி என் வயித்துல பாலை வாத்துட்ட கேபி. இனி எப்பவும் அவளுக்கு இந்த விஷயம் தெரியாம பார்த்துப்பேன்னு சொல்லு கேபி. அதுக்கு பதிலா என்ன வேணாலும் கொடுக்கறேன். என்ன செய்யணும்னு சொன்னாலும் செய்யறேன். சொல்லு கேபி, சொல்லு. நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? செய்யறேன் கேபி, சொல்லு. என்ன பண்ணுமோ சொல்லு, செய்யறேன். நிஜமா செய்வீங்களா? நிஜமாவே செய்யறேன் கேபி, சொல்லு. அப்படின்னா பூமிய உங்க பெத்த பொண்ணா நீங்க ஏத்துக்கணும். உன் கையால தாலி கட்டிக்கிட்ட அடுத்த நொடியே என்ன பொறுத்த வரைக்கும் பூமி உயிரோடவே இல்ல, அவ செத்து போயிட்டா. சரி கேபி, நான் ஏத்துக்கிறேன். நீ இவ்வளவு பெரிய நல்ல செய்தியை சொல்லும் போது நான் ஒரு நொடி கூட எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன். நல்லா யோசிச்சு முடிவை சொல்லுங்க. பூமிய உங்க பொண்ணா நீங்க ஏத்துக்கிறீங்களா? நான் தான் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன்ல கேபி. உங்க பொண்ணு பூமி இப்ப என் பையன் ககனுடைய பொண்டாட்டி. அப்படின்னா என் பையன் ககனை உங்க மருமகனா ஏத்துக்கிட்ட மாதிரி தானே? கேபி, ககன் என் எதிரின்னு உனக்கு தெரியாதா? அப்ப உங்க நோக்கம் தான் என்ன? பூமியை உங்க பொண்ணா நீங்க ஏத்துக்கிட்ட உடனே பூமி என் பையனை விட்டுட்டு உங்க வீட்டுக்கு வந்துருவான்னு நினைக்கிறீங்களா? ஒரு அப்பாவா நீங்க, புருஷனா ககன், அவளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே சமந்தான். உங்க பொண்ணு பூமியை ஏத்துக்கிட்டா போதாதுங்க, மாப்பிள்ளையா ககனை ஏத்துக்கிட்டாதான் பூமி உங்களுக்கு மகளாவா. அதனாலதான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாதுன்னு பயப்படுறீங்களா? இல்ல கேபி, நான் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன். ககனை என்னோட மாப்பிள்ளையா நான் ஏத்துக்கிறேன். ககன், நிலா சோறுடா. ககன் வா, நிலா சோறு சாப்பிடுறா. மாமா சூப்பரா இருக்கு மாமா. சாப்பிடு. அக்கா சாப்பிடுக்கா. மாமா உண்மையாவே நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. மாமா இப்படி உட்கார்ந்து சாப்பிடுறது இருக்குல்ல, பா இத பத்தி சொல்லவே முடியாது மாமா. என்னாச்சுடா? கண்ணுல ஏதோ டஸ்ட் பட்டுருச்சுமா.
ஐயோ மாமா நான் ஊதி விடுறாருங்க. ஐயோ ஐயோ மாமா என்ன எரியுது. உன் கையில தான் காரம் இருக்குல்ல. மாமா மாமா இங்க வாங்க. ஐயோ சாரி மாமா. அறிவில்லையா உனக்கு? பார்த்து பண்ண மாட்டேன். ஐயோ அத்தை அத்தை ககன் என்னடா எங்க காணா? மாமா எரியுது எரியுது எரியுது. இங்க பாரு. ஐயோ அம்மா மாமா சாரி. பார்த்து பண்ண மாட்டியா பூமி? மாமா சாரி மாமா. இப்போ ஓகே தானே? என்னம்மா ஓகே? கண்ணுல மிளகாத்தூளை கொட்டிட்டு இப்போ அது ஓகே வான்றீங்களா? எவ்வளவு எரியுதுன்னு தெரியுமா? ஐயோ சாரி மாமா. நீ நீ பேசாத தலை. மாமா மாமா பூமி ஐயோ சாரி அத்தை. உங்க புள்ளைக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு போல. கோவம் வராதா பின்ன? சாப்பிட்ட கையோட அவன் கண்ணுல வச்சா? ஐயோ ஏற்கனவே உன் மேல கோவத்துல இருக்கான். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ஐயோ சாரி அத்தை. ககன் ஐயோ ஏன்பா ககன்? மீரா 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 அம்மா வீட்ல இல்ல மாமா. இல்லையா? உன் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா பிந்து. எதுக்கு ஃபோன் பண்ணான்னு உனக்கு ஏதாவது தெரியுமாமா? அது வந்து மாமா அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு மாமா கிட்ட சொல்ல தயங்குற பிந்து? சொல்லு. தெரியும்ப்பா. கேபி, இது உனக்கு தெரியுமா? ம். உனக்கு தெரிஞ்சிருந்தோம் அப்ப என்கிட்ட ஏன் சொல்லல? சொல்லு கேபி. என்ன சொல்ல சொல்றீங்க? என்னன்னு சொல்ல சொல்றீங்க? வரதட்சணை கேட்டது இந்துவோட மாமியாரு, குடுக்கறேன்னு சொன்னது நீங்களும் அப்ரூவம் தான். அவ்வளவு தூரம் கேட்டு நீங்க கொடுக்காதனால அவங்க மாமியார் வீட்ல இந்துக்கு நரகத்தை காட்ட ஆரம்பிச்சாங்க. அது தெரிஞ்சுதான் ககன் அந்த பணத்தை கொடுத்தான். அந்த விஷயம் கூட இந்துவோட மாமியார் தான் எனக்கு சொன்னாங்க. இப்ப இந்துவ அவங்க மாமியார் வீட்ல நல்லாவே பாத்துக்கறாங்க. உன் பொண்ணு சந்தோஷமா இருக்கான்னு இந்த குடும்ப மரியாதை போனாலும் நீ அதை சொல்லலையா? பாருங்க மச்சான், எந்த தகப்பனா இருந்தாலும் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்படுவான். மரியாதையை பத்தி சொல்லணும்னா அது தக்க வச்சுக்கிறதும் கையை விட்டு போறதும் அது உங்க கையில தான் இருக்கு. அபூர்வா, அபூர்வா, என்ன மாமா, ஏன் இவ்ளோ கோவமா இருக்கீங்க? கோவப்படுறது இருக்கட்டும், உன்னை வெட்டி சாய்க்கணும். மாமா நான் என்ன பண்ண மாமா?